ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறத ஒரு வாக்கிய அமைப்பில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கட்டளை வாக்கியம், ஆமோதிக்கிறது, ஒரு கருத்தை எப்படி ஏற்றுக்கிறது, ஒரு கருத்தை எப்படி நம்ம மறுத்து பதில் சொல்றது, இந்த வகையில் தான் நம்ம வாக்கியங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத முதல் பதிவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கருத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன மாதிரியான பதிலை சொல்லுவோம். ஆமாம் எனக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறதுன்னு இரண்டாவது பதிவில் பார்த்தோம். இதுக்கு அடுத்துதான் நான் பார்க்குறதா சொன்னது மறுக்கிறது, எப்படி ஒரு விஷயத்தை மறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னால் நம்ம மிகவும் கன்ஃபியூஷனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டென்சஸ். இந்த டென்சஸ் நம்ம எப்பயுமே டென்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலமும் அதன் பயன்பாடும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டென்ஸையும் எந்த மாதிரியான சூழல்களில் எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வகுப்புக்கு போகலாம். இதோட கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு உண்டான வினை உரி சொற்கள் அதையும் நான் தனியாக ஒரு நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ நாம் இப்போ நிகழ்காலம், சாதாரண நிகழ்காலத்தில் எப்படி ஒரு செயலை சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் எப்போயெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 3 விதமான சூழல்களில் நம்ம சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒன்று திட்டமிட்ட செயல்கள், நம்ம முன்பே திட்டமிட்ட நல்லா தெரிந்த ஒரு விஷயம், அந்த மாதிரி செயல்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே சொல்லலாம். திட்டமிட்ட செயல்கள். இரண்டாவது நம்மளுடைய பழக்க வழக்கம், நிகழ்கால பழக்க வழக்கமாக நிரந்தரமான செயல்பாடுகள். நிரந்தரமான அல்லது உண்மைகள். உண்மைகள், பொன்மொழிகள், பொன்மொழிகள் இதையெல்லாம் நாம நிகழ்காலத்தில் சொல்லுவோம். அடுத்தது பழக்க வழக்கம், நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள். அது பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழக்கத்தை இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா படத்துக்கு போவேன், விளையாட போவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே போவேன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசும்போது ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை. இது நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அன்றாட செயல்பாடுகள், நம்மளுடைய திட்டமிட்ட செயல்கள். இந்த மூணுக்குள்ள ஏதோ ஒரு இதில் நம்மளுடைய இந்த சென்டென்ஸை வந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா விளையாட போவேன் அப்படின்னா இது ஒரு திட்டமிட்ட செயல். எப்போ வேணாலும் ரெகுலராக தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ இது சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸே யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்த்துடலாம். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மையாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் வெர்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பன்மையாக மாற்றணும் அப்படின்னா சிங்குலர். ஒருமையா மாற்றணும் அப்படின்னா சிங்குலர் ஒருமையில் வெர்போட எஸ் இஎஸ் அது ஐஏஎஸ்ஸை பண்ணிக்கணும். இப்போ ஹீ ஷீ இட் இதெல்லாமே ஒருமையில் வரக்கூடியவர்கள். அவன் அவள் எல்லாமே ஒருமையில் வரக்கூடிய. ஸோ வெறும் ஒருமையில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வெர்போட எஸ்இஎஸ்
ஐஎஸ் சேர்த்திக்கலாம். இதே ப்ளூரல் ஃபார்ம்ஸாக இருந்துச்சுன்னா அந்த வெர்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். வெர்பில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் வெர்பு ஒன் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். வெர்பு ஒன் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பதிவினுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பிணைச்சொல்ல ஒரு டிக்ஷனரி மாதிரியே ஒன்று தயாரிச்சிட்ருக்கோம். அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம மிக விரைவில் அந்த டிக்ஷனரியை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சொல்லணுன்னா, ஞாயிற்றுக்கிழமைன்னா சினிமாவுக்கு போவேன். ஐ கோ டு மூவி எவரி சண்டே. ஐ கோ டு மூவி எவரி சண்டே. இந்த எவரி சண்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிங்கிறத அதை சொல்கிறதுனால இங்கே இது கண்டிஷனாகவே இருக்காது. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா படத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறோம். சரி, இதே வந்து கொஞ்சம் தள்ளி போய் சொல்கிறேன். நான் இந்த மாத கடைசீட்டில் இல்லை இந்த வார கடைசீட்டில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னோம்னா அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ கோ டு, ஐ விசிட், ஐ விசிட், I visit or move to or go to or shift to. Move to, go to, shift to அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு இடத்த விட்டு இடம் மாறி போகிறதுக்கான ஒரு இது. விசிட் அப்படிங்கிறது சும்மா பார்வையிட போகணும், பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னா ஐ விசிட் டு மை ஹோம் டவுன், my hometown this weekend. This weekend I visit my hometown. This weekend I visited my hometown. இந்த வாரம் எந்த கடைசீட்டில் நான் எங்கள் ஊரை பார்க்க போகிறேன். ஸோ திஸ் வீக்கெண்ட் நம்ம சென்டென்ஸினுடைய ஆர்டரும் நான் சொல்கிறேன். முதல்ல யாருங்கிறது தான் சப்ஜெக்ட் இருக்கணும். என்ன பண்ணுறேன், ஆக்ஷன். ஸோ வெர்பு செகண்ட் இருக்கணும். ஒன்று யாரு, என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், அது எங்கே, பிளேஸ் noun. நாலாவது எப்ப, டைம். இது டைம் நவுனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஆர்டர். யாரு, சப்ஜெக்ட், என்ன பண்றேன், ஆக்ஷன். அடுத்து வந்துடணும் நான், சப்ஜெக்ட், விசிட், என்ன பண்ணுறேன், விசிட் பார்க்க போகிறேன், எங்கே, மை ஹோம் டவுன், எப்போ, வர கடைசீட்டில். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எளிமையாக ஆங்கிலம் பேசலாம். உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் போகலாம். சரி, இப்போ அடுத்தது இந்த 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. என்னென்ன பாயிண்ட், திட்டமிட்ட செயல்களாக இருக்கணும், அல்லது உண்மைகள் பொன்மொழிகளாக இருக்கணும், அன்றாட செயல்பாடுகள் பழக்க வழக்கங்களை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இதில் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையுமே நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிபந்தனையை நம்ம சொல்லலாம். நிபந்தனை, கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டிஷன். இதுக்கும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டிஷனுக்கும் நாம இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னா, யூ கம், நீ வர, யூ கம், நீ அல்லது நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் வருகிறீர்கள்.
if போட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா நீங்க வந்தீங்கன்னா if you come, if you come. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் போவோம். சிம்பிள் ஃபியூச்சர்ல ஆரம்பிக்கும். செகண்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர்ல. எதிர்காலம் சாதாரண எதிர்காலத்துல இருக்கும். வில் ஃபார்ம்ல இருக்கும். இந்த வில் ஃபார்முக்கு பதிலாக நீங்க மாதிரிகளை துணை மாதிரிகளை போட்டு நாம இந்த சென்டென்ஸ் இந்த கண்டிஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நீ வந்தா இன்னைக்கு நைட்டு படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது. படத்துக்கு போகலாம். go to movie, go to movie today night or tonight. ஸோ இதுக்கு முன்னால மாடல் எக்ஸ் வெர்பு கேன்னா ஆகும், ஆகாது, ஆகும், முடியும் அப்படிங்கிறது சொல்றது கேன் வி கோ டு மூவி டு நைட். ஸோ இஃப் யூ கம், இஃப் யூ கம், இஃப் யூ கம் கோ டு மூவி டு நைட். நீ வந்த இன்னைக்கு நைட்டு சினிமாவுக்கு போகலாம். இன்னும் எக்ஸ்டென்சிவா நம்ம பார்க்கலாம். அது எப்படிங்கிறத இந்த காலம் டென்சஸ் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம். இதை எப்படி சொல்லலாம்னா, நீ வந்த இன்னைக்கு நைட்டு போகலாம், இல்லைன்னா நான் போறேன். நீ வந்த இன்னைக்கு போகலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் நான் படத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டிஷனை உடைய ரிசல்ட்டோட சொல்றது. இப்போ நம்ம கண்டிஷன் மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா? இதை கண்டிஷனோட ரிசல்ட்டோட எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம கண்டிஷன் சென்டென்ஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, நிகழ்காலத்துல இந்த மாதிரியான வாக்கியங்களை பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான சூழல்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த பதிவிலையும் நம்ம நிகழ்காலத்தை பற்றிய பார்த்துட்டு அடுத்து இறந்த காலத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.